மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்காக 38 குழுக்களை அமைத்திருக்கிறது தமிழக பாஜக. முழு விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். இந்த 38 குழுக்களின் முக்கிய பணிகள் என்னென்னவாக இருக்கும், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக பாஜக தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்படைய தொடங்கிய சூழலில் இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை அமைந்த கரையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை அலுவலகத்தை சற்று ஒரு 2 மணி நேரங்களுக்கு முன்பாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இணை பொறுப்பாளர்கள் மற்றும் அமைப்பாளர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பாஜக தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒருங்கிணைப்பு குழு உட்பட மொத்தம் 39 குழுக்களை இந்த தேர்தல் பணிக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 31 குழுக்களை நியமித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவை வெளியிட்டுள்ளார். இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த குழுவுக்கான ஒருங்கிணைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று இணை ஒருங்கிணைப்பாளராக பாஜக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் மற்றும் ஆன்மீக பிரிவுக்கான தலைவர் நாச்சியப்பனும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். அதே போன்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணனும் இந்த குழுவில் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது பாஜகவிற்கான தேர்தல் பணிகளுக்கான மொத்த ஒருங்கிணைப்பு வேலைகளையுமே இந்த பாஜகவிற்கான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது மேற்கொள்ள உள்ளது. குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு தொடர்ந்து பல்வேறு குழுக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 31 குழுக்களையும் பாஜக மாநில தலைவர் 38 குழுக்களையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நியமித்துள்ளார். இந்த குழுக்களில் மேனிபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவாக பாஜக மூத்த தலைவர் ராஜா தலைமையில் இந்த குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த குழுவில் துணைத் தலைவராக ராமலிங்கம், துணை பொறுப்பாளராக KP ராமலிங்கம் மற்றும் கார்வேந்தன் மற்றும் ராம சீனிவாசன் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். குறிப்பாக அனைத்து பணிகளுமே, அதாவது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் பல்வேறு பிரிவுகள் இடம்பெற்றுள்ளது. இந்த கால் சென்டர், அதாவது எலெக்ஷன் தேர்தல் அலுவலகத்திற்கான இணை ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போன்ற தேர்தல் தொடர்பு அலுவலகத்திற்கான இணை ஒருங்கிணைப்பாளர்கள், அலுவலக ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு குழுக்கள் 38 குழுக்கள் இந்த தேர்தல் பணிகளுக்காக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.